யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே பொதுவாக காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் தாங்க. இப்போது நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் மேக் பண்ணி போடுவீங்க. பட் அப்படி போட்டாலுமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண முடியாதுங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் பற்றி ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 7 ஸ்டெப்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயும் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண முடியுங்க. உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்காம யாருமே வீடியோ அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்துடும். ஓகே, இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு யூடியூப்லேயே ஒஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வீடியோவாக இல்லாமல் மற்றவங்களோட வீடியோ டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா அது ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. உங்களோட ஓன் ஒரிஜினல் கிரியேஷன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆன்லைன் சோர்ஸில் இருந்தோ இல்லை யூடியூப்பில் இருந்தோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் எடுத்து உங்களுடைய சேனலில் போடும்போது கண்டிப்பாக ரீயூஸ்ட் கண்டென்ட் வரும். பட் இப்போ மற்றவங்களோட வீடியோ யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ யூடியூப்ல இருந்தோ இல்லை வேறு எதில் இருந்தும் சரி, இப்போ கிளிப்ஸ் எடுத்து அதை சும்மா எடிட் பண்ணி அந்த வீடியோவில் உங்களுடைய ஒர்க் எதுவும் இல்லாமல் உங்களுடைய வேலை எதுவும் இல்லாமல் அப்படியே நீங்கள் போடும்போது ரீயூஸ்ட் கண்டென்ட் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ், ஸ்போர்ட்ஸ், கேம் பிளே இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை அந்த கிளிப்ஸை டவுன்லோட் பண்ணியோ இப்படி இந்த கிளிப்ஸை எடுத்து அதை ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி அப்படியே நீங்கள் சும்மா போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு யூடியூப் எடுத்துப்பாங்க. இந்த ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னா நோ நரேட்டிவ், அதாவது இந்த மாதிரி கிளிப்ஸை எடுத்துட்டு உங்களோட ஓன் வாய்ஸை கொடுக்காம இருக்கும்போதும் சரி அண்ட் அதில் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் மெயினாக உங்களோட வாய்ஸ் கொடுக்காம நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ரீயூஸ்ட் கண்டென்ட் வரும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஷார்ட் வீடியோஸ் கம்பைல்ட் ஃப்ரம் அதர் சோஷியல் மீடியா. இப்போ நீங்கள் வேறு சோஷியல் மீடியாவில் இருந்து ஷார்ட் வீடியோஸை அப்படியே டவுன்லோட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதில் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் ஈவன் இஃப் யூ ஹேவ் தேர் பர்மிஷன். வேறு வேறு வீடியோவில் இருந்து சாங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட சேனலில் போடுறீங்க. ஈவன் அந்த ஓனர் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலுமே யூடியூப் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சாங்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் இருந்தால் தான் சாங்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் வேறு இடத்துல இருந்து சாங்ஸ் கொண்டு உங்களோட சேனலில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் ரீயூஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா content uploaded many times by other creators without significant commentary or editing. அதாவது ஒரு கண்டென்ட் அதர் கிரியேட்டர்ஸ் அவங்களோட சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனலுக்கு எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு வரும். இப்போது பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு பேசியிருப்பாங்க, வீடியோ போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு உங்களோட ஒர்க் எதுவுமே இல்லாமல் ஒரு சிக்னிஃபிகண்டான கமெண்ட்ரியோ எடிட்டிங்கோ இல்லாமல் பேசாமல் அப்படியே போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு சரியான விஷயம் நீங்கள் பேசியிருக்கணும், சரியான கமெண்ட்ரி கொடுத்துருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் கண்டென்ட்.
ஈவன் இஃப் யூ ஹேவ் பெர்மிஷன். அதாவது இப்போது அதர் பீப்புள்ஸோட சேனலை நீங்கள் உங்களோட சேனலில் வந்து ப்ரமோஷன் பண்ணக்கூடாது. உங்களோட சேனலில் வந்து அவங்களோட சேனலை ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஈவன் அவங்களோட பெர்மிஷன் இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்களோட சேனலை அவங்களோட கண்டென்ட்டை ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இதையும் நீங்கள் தவிர்த்துருங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டென்ட் டவுன்லோடட் ஆர் copied from another online source without any substantive changes. அதாவது நீங்கள் ஒரு வீடியோவை அதர் ஆன்லைன் சோர்ஸில் இருந்தோ இல்லை எங்கேயாச்சும் இருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் மேக் பண்ணாமல் உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இப்போது நீங்கள் வேறொரு சேனலில் இருந்து அல்லது வேறொரு விஷயத்தில் இருந்து இல்லை வேறு சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இப்போ அந்த கண்டென்ட் பற்றி நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க அல்லது அதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க உங்களோட வீடியோவாக மாற்றிக்கோங்க. அந்த வீடியோவை முழுக்க முழுக்க உங்களோட வீடியோவாக மாற்றிக்கோங்க. இப்போது எப்படி மாற்றுவீங்க அப்படின்னா இப்போது வீடியோவை லெஃப்டில் இருந்து ரைட்டில் மாற்றுறது, இல்லை எடிட்டிங்கில் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை அந்த வீடியோவுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியும் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் பேசுகிற கண்டென்ட்க்கும் அந்த வீடியோக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியும் இருக்கணும். ஆடியன்ஸ் அந்த வீடியோ பார்க்கும்போது அது வந்து உங்கள் வீடியோ அப்படின்னு அவங்க வந்து நம்பணும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த வீடியோவை சேஞ்ச் பண்ணணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ரிவ்யூவர்ஸ் உங்களோட வீடியோ வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது வந்து உங்களோட வீடியோவாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் தட் கெட் வியூஸ் ஃப்ரம் மோஸ்ட்லி நான் வெர்பல் ரியாக்ஷன் டு யுவர் வீடியோஸ் வித்தவுட் ஆடட் வாய்ஸ் கமெண்ட்ரி. அதாவது ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோ நீங்கள் எடுத்தாலுமே சோஷியல் மீடியாவில் இருந்தும் சரி இல்லை வேறு எங்கேயாச்சும் சரி யூடியூப்பில் இருந்தும் சரி எங்கேருந்து வீடியோ எடுத்தாலுமே அதுக்கு வந்து வாய்ஸ் நீங்கள் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை வந்து கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீடியோவாக சேஞ்ச் பண்ணணும். உங்களோட வீடியோவாக மாற்றினாதான் இதுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து வராது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு பூனைக்குட்டி நடந்து போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பூனைக்குட்டியை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஸ்டோரி வந்து மேக் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஓன் தாட்டில் என்ன வேணாலும் ஸ்டோரி வந்து உங்களோட வாய்ஸில் வந்து மேக் பண்ணலாம். இதை வந்து யூடியூப் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பூனைக்குட்டியை வச்சு உங்களோட கதையாக நீங்கள் உருவாக்கணும். உங்களோட ஸ்டோரி உருவாக்கி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதாவது நீங்கள் மற்றவங்களோட வீடியோ வந்து எடுக்கலாம், பட் அது வந்து யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணணும். உங்களோட வாய்ஸ் ஓவர் சேர்த்து உங்களோட வீடியோவாக மாற்றி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா ரிவ்யூவர்ஸ் உங்களோட சேனல் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அது வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட்டா இல்லை உங்களோட ஓன் கண்டென்ட்டா இதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபன்னி வீடியோ இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ அந்த ஃபன்னி வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் வார்த்தைகள் சேர்த்து உங்களோட கதைகள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வீடியோ மேக் பண்ணும்போது அது வந்து உங்களோட வீடியோவாக சேஞ்ச் ஆயிரும். இப்போது நீங்கள் பேசுகிற ஆடியோக்கும் அந்த வீடியோக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நரேஷன் வந்து இருக்கணும். அண்ட் இன்னும் நிறைய பேர் மூவி ரிவ்யூ வந்து பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீடியோஸ் அண்ட் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பேசுகிறத இவங்கள்ட்ட கண்டென்ட்டை பார்க்குறதுக்காகவே வருவாங்க. வீடியோ பார்க்குறதுக்காக மட்டும் இல்லாமல் இவங்களோட வாய்ஸ் ஓவருக்காகவே அந்த வீடியோவை வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரீயூஸ்ட் கண்டென்ட்டை உங்களோட ஓன் கண்டென்ட்டாக மாற்ற முடியுங்க. ஓகே, இப்போது இன்கேஸ் உங்களுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களோட மானிட்டைசேஷன் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும் அல்லது சேனல் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு நீங்கள் 21 days அப்பீல் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
அண்ட் நீங்கள் அப்பீல் கொடுத்ததுக்கு அப்புறம் வித்தின் 14 டேஸில் 14 நாட்களுக்குள்ளாடி அவங்க ஒரு டிசிஷன் உங்களுக்கு சொல்வாங்க. உங்கள் அப்பீலை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ இதை பற்றி ஒரு ஆன்சர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்க முடியுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ நீங்கள் மற்றவங்களோட வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட்டோட பாலிசிஸும் நீங்கள் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்து வராது. ஸோ வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக மேக் பண்ணுங்கள்.